ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு விரும்பினலாம் சேனல்ல டேஸ்டியான சிக்கன் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. இதுல 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இதுல வந்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கறி மசாலா இல்லை அப்படின்னா நீங்க சிக்கன் மசாலா இதெல்லாம் வச்சிருப்பீங்கல்ல, அதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்னுடைய சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு சிம்ல வச்சு இதை நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இது ஓரளவு வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்குங்க. இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சிம்லேயே வச்சு வறுக்கும்போது கருவேப்பிலை வந்து நல்லா வறுபட்டுரும். நமக்கு வந்து சூடா இருக்கும்போது கருவேப்பிலை வந்து வறுபடாத மாதிரி தெரியும். அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. அதை வந்து ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம குக்கர்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதுல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லெண்ணெயில சமைக்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும். வந்து வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம எண்ணெயில சேர்த்து வதக்கும் போது நல்லா வாசமா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த மிளகாய் தூளை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா சிக்கன், அதை வந்து அப்படியே இதில் எடுத்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு சிக்கன் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா உள்ளெல்லாம் மசாலா இறங்கி ஜூஸியா நமக்கு நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. இந்த ரெசிபி வந்து எல்லா வகையான சப்பாத்தி, ரொட்டி, நான், புரோட்டாக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், ஒயிட் ரைஸ், தேங்காய் சோறு, நெய் சோறு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நீங்க வந்து பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா மசாலா, அதை எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வாசமா இருக்கும். நல்லா கருவேப்பிலை வாசனையோட நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இதுக்கு வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா அப்படியே சிம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு சிக்கன் வந்து சூப்பரா இருக்கும். நல்லா நீங்க 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய விரும்பி உணரலாம் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.